இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் மார்ச் மாதம் 2020 தூத்துக்குடியில் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயன் பொம்மையாபுரத்தைச் சேர்ந்தவர் ஜோதிமுத்து. லாரி ஓட்டுநரான இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி உஷாராணி. இவருக்கு சீமான் அல்போன்ஸ் மைக்கேல் என்கின்ற 14 வயது மகனும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். இரண்டாவது மனைவி மகாலட்சுமி. இவர் உஷாராணியின் உடன்பிறந்த தங்கை. இவருக்கு 9 வயதில் ஜோசப் எட்வின் என்கின்ற மகனும் இருக்கிறார். இந்த ஜோதிமுத்துவின் தம்பி ரத்தினராஜ். இவருக்கு வயது 37. லாரி ஓட்டுநரான இவர் ஒரு நாள் சிறுவர்கள் 2 பேரையும் கிணற்றில் குளிப்பதற்காக அழைத்து சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர்கள் வீடு திரும்பவில்லை. இதனால் உறவினர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்தனர். அப்போது கிணற்றின் பக்கத்தில் சிறுவர்களுடைய செருப்பு சட்டைகள் இருந்தன. உடனே இது பற்றி போலீசாருக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 சிறுவர்கள் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையேதான் ரத்தினராஜ் போலீசில் சரணடைந்தார். இது தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது. அதில் என்னுடைய அண்ணி உஷாராணியின் தங்கை மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். இதில் அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இதனை அடுத்து என்னுடைய அண்ணன் கோவைக்கு வந்து எங்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். அப்போது அண்ணன் எங்களை கண்டித்தார். மேலும் மகாலட்சுமியை அவரே 2வது திருமணமும் செய்து கொண்டார். எனக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். திருமணமான பின்னரும் நானும் மகாலட்சுமியும் பழகி வந்தோம். வீட்டில் யாரும் இல்லாத போது நாங்கள் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தோம். அப்போது பள்ளி விடுமுறை விட்டதால் பிள்ளைகள் வீட்டில் இருந்தனர். அதன்படி சில தினங்களுக்கு முன்பு நானும் மகாலட்சுமியும் தனிமையில் உல்லாசமாக இருப்பதை பார்த்த சீமான் அல்போன்ஸ் மைக்கேல் என்ற அந்த 14 வயது சிறுவன் என்னுடைய குடும்பத்தாரிடம் இதை பற்றி சொல்லிவிட்டான். இதனால் மகாலட்சுமி என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். இதற்கிடையே என்னுடைய மனைவி என்னை பிரிந்து சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த நான் அல்போன்ஸ் என்கின்ற சிறுவனையும் எட்வின் ஜோசப் என்கின்ற அந்த சிறுவனையும் தண்ணீரில் தள்ளி கொலை செய்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்ணியோட ஏற்பட்ட தகாத உறவால் அண்ணன் பசங்களையே கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருக்கார் இந்த மனிதர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.